ஹலோ ஹால், வெல்கம் பேக் அவர் பணவீக்கம் சேனல். ஸோ இந்த டெம்ப்ளேட்டை பார்த்துட்டு நீங்கள் உள்ளே வந்த உங்கள் எல்லார் வியூவர்ஸுக்கும் ஒரு பெரிய வணக்கம். ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் மை சப்ஸ்கிரைபர். இன்னும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலில் வந்து நம்ம சோஷியலாக பற்றி இப்போ பார்த்தீங்கன்னா பாடி டிரான்ஸ்மிஷனை பற்றி போடுவேன். அதே மாதிரி யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ் பண்ணுவேன். அதே மாதிரி நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம முழுசா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடி டிரான்ஸ்மிஷன், அதாவது 85 கிலோலேருந்து 67 கிலோவா ஆகிறதுக்கான விஷயம் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து நான் இதில் வந்து ப்ராப்பராக வந்து உங்களுக்கு ஒரு பொட்டன்ஷியலாக 15 மினிட்ஸுக்குள்ளே ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது, நீங்கள் என்னென்ன மாதிரி ஒரு பாடி டிரான்ஸ்மிஷன் பண்ணணுன்னா என்னென்ன விஷயம் வந்து நீங்கள் அதில் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணணும் இந்த விஷயத்துக்காக, என்னென்ன வாங்கணும் அப்படின்ற ரிலேட்டட் எல்லா விஷயத்தையும் நான் வந்து இந்த வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இந்த அனிமேஷன் பற்றி இல்லை வந்து பெரிய வீடியோஸை போட்டு நான் வந்து காட்டுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. நான் வந்து ஜஸ்ட் ஒரு டாக்குமெண்ட்டாக தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் என்னோடய வாய்ஸை கேட்கலாம், ப்ளஸ் வந்து ஸ்க்ரீனில் டாக்குமெண்ட்டாக வந்து நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் அங்கே வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். நான் வந்து வீடியோஸ் போட்டு இந்த கிராஃபிக்ஸில் அனிமேஷன் காட்டி இதெல்லாம் வந்து அதில் போட்டிருக்க மாட்டேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயமா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 6 மந்த் டிரான்ஸ்மிஷனுக்கு தேவையான கிராசரிஸை வந்து நான் வந்து லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் இதை தான் வந்து ஃபாலோ பண்ணேன். ஸோ உங்களுக்கும் அந்த ஃபாலோவர்ஸில் வச்சு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க ஒன் பை ஒன்னாக நம்ம என்னென்ன வச்சு நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து ஒரு பொருளை வாங்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயமா வந்து நம்ம பார்க்க போகிறது ப்ரோட்டீன் சோர்ஸ் தான் நம்ம வந்து கண்டிப்பாக வாங்கணும். ஸோ இந்த ப்ரோட்டீன் வந்து நம்ம வாங்கினா மட்டும்தான் நம்மளோட பாடிஸில் வந்து ஓரளவுக்கு மசிலாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். நம்ம ஃபேட்டை ப்ளஸ் வந்து நம்மளோட கொலஸ்ட்ரால், அதே மாதிரி காப்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸில் வந்து நம்மளோட மசிலை வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, சிக்கன் பிரெஸ்ட்டு 1 கிலோ வாங்கிக்கணும். இது எல்லாமே ஒரு வீக்குக்கான டேட்டாவை தான் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ சிக்கன் பிரெஸ்ட் வந்து 1 kg வாங்கிக்கோங்க. ஒயிட் ஃபிஷ்ஷு, அதாவது நம்மளோட இந்த கடல் மீன் அப்படின்வாங்கள்ல, ஸோ அதை வந்து ஒரு 500 கிராம் 1/2 கிலோ வாங்கிக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கு வந்து 2 டசன் வாங்கணும், அதாவது 2 ட்ரே எக்கு வாங்கணும். ஸோ இதை வந்து சிக்கன் பிரெஸ்ட்டை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிரில்டாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வேக வச்சு சாப்பிடலாம். ஸோ இல்லை அப்படின்னா சூப்பாக சாப்பிடலாம். அதே மாதிரி இது வந்து டெய்லி சர்வ் எவ்வளோ பண்ணணும் அப்படின்னா, 150 கிராம்லேருந்து 200 கிராம்குள்ளே வந்து நீங்கள் சிக்கன் பிரெஸ்ட்டை வந்து டெய்லியும் எடுத்துக்கணும். ஸோ சிக்கன் பிரெஸ்ட்டுன்றது, பிரெஸ்ட் பீஸ்னால் இந்த சக்க பீஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சக்க பீஸை தான் வந்து நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த பாடி டிரான்ஸ்மிஷன் டேஸில். அதே மாதிரி ஃபிஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வந்து லோ ஃபேட்டு சோர்ஸ் இருக்கிற மாதிரி ஃபிஷ்ஷை வாங்கிக்கோங்க. அதேமாரி ஒமேகா 3 வந்து நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை வந்து ரொட்டேஷ்னலாக வீக்ஸ்லி பண்ணிக்கிட்டு இருங்க. ஸோ எக்ஸை வந்து நம்ம சொல்ல தேவையில்ல, வெறும் வெள்ளை கலர் ஒரே ஒரு எக்கு தான் இருக்குது. நாட்டு முட்டையும் இருக்குது, பட் ஆனால் நம்ம ஒயிட் முட்டையே போதும். ஸோ வீக்லி வந்து நீங்கள் வந்து ஒரு 2 டசன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடேரியனில் பார்ப்போம். ஸோ வெஜிடேரியனில் ப்ரோட்டீன் நீங்கள் என்னென்ன எடுக்கலாம்னா, பன்னீர் எடுக்கலாம், டோஃபு எடுக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு 500 கிராம் வந்து நீங்கள் உங்களோட பட்ஜெட்டில் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ மெயினாக வந்து ப்ரோட்டீன் சோர்ஸ் எதுக்காக அப்படின்னா, நம்மளோட பாடியில் இருக்கிற ஃபேட்டை வந்து அதுதான் வந்து கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு மசாலாக வந்து க்ரியேட் பண்ண போகுது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ப்ரோட்டீன் பன்னீரும் டோஃபும் வந்து வெஜிடேரியனில் எடுத்துக்கலாம். பன்னீரையும் நீங்கள் டோஃபை வந்து கிரில்டாக சமைச்சிக்கலாம். அதே மாதிரி பன்னீரையும் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி தொக்கு மாதிரி வச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கலாம். அதாவது யோகட்டும் நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளைன் யோகட் வாங்கிக்கோங்க 1 kgக்கு. அதேமாரி லோ ஃபேட் கர்டை வந்து வாங்கலாம். ஸோ லோ ஃபேட்டு கர்டுன்றது வந்து தயிர். ஸோ அந்த தயிரை வந்து 1 கிலோ வாங்கி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த 1 வீக்குக்கு இதெல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, அஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ப்ரோட்டீன்ஸ் நம்மளுக்கு டெய்லி ரொட்டேஷனில் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதில் வந்து மூங் டால் அண்டு மைசூர் டால் அப்படின்னு சொல்லி ஒரு 2 பருப்பு வகைகள் இருக்குது. ஸோ இந்த 2 பருப்பையும் ஒரு 500 கிராம் வாங்கிக்கோங்க. அதேமாரி சின்பிக் அண்ட் ராஜ்மா, இந்த 2த்தையுமே வந்து ஒரு 500 கிராம் வாங்கிக்கோங்க. அடுத்தது ரோஸ்டட் சன்னா, அது வந்து ஒரு 250 கிராம் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மூண்டால் வந்து ஃபாஸ்ட் குக்கிங்கில் இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு சூப் வச்சு சாப்பிடலாம், சாம்பார் வச்சு சாப்பிட்றலாம். இதில் வந்து ஹை
ஃபைபர் இருக்குது, அதேமாரி லோ கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இது வந்து அதேமாதிரி அந்த ராஜ்மா அதேமாரி இந்த சிக்பிக் அதில் வந்து என்னென்னா கிரேட் ஃபார் ஸ்வீட்ஸு, அதாவது சாலட்ஸ் மாதிரி சாப்பிட்லாம். ஸோ இந்த மத்தியானம் டைமில் சாப்பிட்றதுக்கு இதுக்கெல்லாத்துக்குமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ் இதுதான் மெயின். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ரைஸ் நீங்கள் வாங்கிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு 2 கிலோ வாங்கிக்கலாம். ஓட்ஸ் வந்து ஒரு 1 கிலோ வாங்கிக்கோங்க. அதேமாரி மைதா ஆட்டா வந்து ஆட்டா வந்து கோதுமை வந்து ஒரு 2 கிலோ வாங்கி வச்சுக்கோங்க. அதேமாதிரி அந்த வீட் பிரெட்ன்றது வந்து ஒரு 2 லவ்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்வீட் பொட்டேட்டோவும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், 1 கிலோ வாங்கிக்கிறது நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் தேவை அப்படின்னா வந்து இந்த குயின்டன் வாங்கிக்கோங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு விட்டுறலாம். இதில் வந்து நீங்கள் ஹோல் கிரைன் வாங்கிக்கிறது நல்லது. ஸோ பிளட் சுகருக்கு வந்து இது வந்து ஸ்டெபிளாக வச்சுக்கும் ஹோல் கிரைனு. மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1/2 கப்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் ஒரு சர்வுக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இது எல்லாமே வந்து காப்ஸில் வரும். காப்ஸ் முடிஞ்ச உடனே வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் பார்ப்போம். ஸோ வெஜிடபிள்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கீழே போட்டிருக்கிற வெஜிடபிள்ஸ் தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லீஃப் க்ரீனு, அதே மாதிரி காபரிங்கு, ஸோ இந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வெஜிடபிள் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறது தான். இதில் வந்து ஸ்பெஷலாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம எதாவது யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா கிவி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். மீதி எல்லாமே வந்து இந்த கேரட்டு, அப்புறம் பீட்ரூட்டு, டொமேட்டோ, இந்த விஷயம் எல்லாமே நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது தான். ஸோ ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பனானா, ஆப்பிள், ஆரஞ்சு, பெரி, கிவிஸ் அந்த மாதிரி எசென்ஷியலான ஃப்ரூட்ஸை வந்து நீங்கள் வீக் பண்ணியே ஆகணும். ஸோ பை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நட்ஸ் அண்ட் சீட்ஸை பார்ப்போம். ஸோ நட்ஸ் அண்ட் சீட்ஸு அதே மாதிரி ட்ரைரி இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட்ஸு, வால்நட்ஸு இது ரெண்டுமே வந்து ஒரு 1/2 கிலோவும், வால்நட்ஸ் வந்து ஒரு 250 கிராமும் வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த சியா சீட்ஸ் இருக்குல்ல, அந்த சியா சீட்ஸும் ஃப்ளங்க் சீட்ஸும் ஒரு 100 கிராம் வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்கிம் மில்க்ஸு இல்லை பட்டர் மில்க்கு இது வந்து ஒரு 2 லிட்டர் வந்து நீங்கள் வீக்லி கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆயில் மெயின் வந்து இந்த ஆயில் தான். ஸோ இந்த ஆயிலை வச்சு தான் நம்மளோட பாடியை வந்து டிரான்ஸ்மிட் ஆக போகுது. அதில் வந்து மெயினாக வந்து இந்த ஆயில் வாங்கிக்கலாம், இல்லை கோகோனட் ஆயில், இல்லை ஸ்மால் கீ, இந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பாடி டிரான்ஸ்மிஷனில் ஒரு நல்ல ஒரு நீங்கள் அந்த எப்படி சொல்கிறது ஒரு டிரான்ஸ்மிஷனை பார்க்கலாம். உங்களோட முகப்பொழிவு, உங்களோட இன்சைட் பாடியில் வந்து ஒரு நல்ல ஒரு க்ரோத் இருக்கும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷனல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ ஆப்ஷனலில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் பவுட்ரு வந்து நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம், இல்லை அப்படின்னா விட்டுறலாம். ஸோ சுகர் ஃப்ரீ பீனட் பட்டர் வந்து வாங்கிக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் காஸ்ட்லியான விஷயம். ஸோ உங்களுக்கு வேணும்னா ப்ரோட்டீன் பவுட்ரு, சுகர் ஃப்ரீ பீனட் பட்டரு, அதே மாதிரி மல்டிவிட்டமின் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி டூ நாட் பை பண்ணவே கூடாதது என்னென்னா ஒயிட் ரைஸ் இருக்குது. ஸோ ஒயிட் ரைஸ் வந்து நீங்கள் 100 கிராம் சாப்பிட்றதால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, 150 கிராம் சாப்பிட்லாம். அது ஒயிட் ரைஸ் நீங்கள் வாங்குறது வந்து பிரச்சனை இல்லை. ஒயிட் பிரெட்டோ மைதாவோ வாங்காதீங்க. அதேமாரி சுகர் ட்ரிங்க்ஸ் வந்து சாப்பிடாதீங்க. சிப்ஸு, ஐஸ்கிரீமு, குக்கீஸு, கேண்டி, அதேமாரி டீப் ஃப்ரைட் பண்ண விஷயங்கள் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் உங்களோட டயட்டில். கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பட்ஜெட்டில் எவ்வளோ எஸ்டிமேட்டட் வீக்லி பார்த்தீங்க அப்படின்னா 3500லேருந்து 4700 வரைக்கும் வரும். ஸோ இது வந்து அட்ஜஸ்டபிள் தான். வெஜிடேபிளில் நீங்கள் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். பார்ப்போம். 3500லேருந்து 4700 கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம் தான். பட் ஆனால் இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹெல்த் இஷ்யூஸ், அதே மாதிரி உங்களோட முகத்தை வந்து நல்லா பொலிவாக வச்சுக்கும், உங்களோட இன்சைட் பாடியில் பெரிய அஃபெக்ஷன் எதுவுமே இருக்காது அப்படின்றது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ வீக்லி வந்து நீங்கள் இந்த ரீஸ்டாக் பண்ணணும் இது எல்லாத்தையுமே வந்து ஷாப்பிங் பண்ணி. ஸோ இதில் டிப்ஸாக நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ப்ரிப்பேர் சிம்பிள் டெம்ப்ளேட், அதாவது 3 ப்ரோட்டீனு, 2 வெஜ்ஜு, 2 காப்ஸு, 3 வெஜ்ஜு 2 காப்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்ஸ்டாக நீங்கள் வந்து டெய்லியும் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இதில் மெயினாக வந்து ஃப்ரூட்ஸ் மெயின். ஸோ வாங்க இப்போ வந்து 1 by 1 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ த ப்ராப்ளம், அதாவது இப்போ தான் வீடியோக்குள்ளேயே வரீங்க. ஸோ ப்ராப்ளம் பற்றி பார்ப்போம். ப்ராப்ளமில் என்னென்ன இருக்குது அப்படின்னா டெய்லி நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும். அப்புறம்
டயட் பிளானில் வந்து நீங்கள் வந்து ஜங்க் ஃபுட்ஸை நீங்கள் தொடவே முடியாது. ரேண்டம்லி ஈட்டிங், நோ ட்ராக்கிங் அப்படின்றத வந்து நீங்கள் ப்ராப்ளமாக வச்சுக்கோங்க. அதேமாரி உங்களோட கரண்ட் வெயிட் வந்து 85 கேஜி இருக்கணும். அதாவது 85, 100, 140 எப்படி வேணுமாலும் இருக்கலாம். இதை மெஷர்மெண்ட்டை பொறுத்து தான். ஸோ இதை நான் எப்படி சாப்பிட்றேனோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இதோட இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா அன்ரியலிஸ்டிக் டைம்லைன், அதாவது 3 மாதம் வந்து டூ ஃபாஸ்ட் அண்டு அன்சேஃபாக இருக்கும் இந்த விஷயத்தில் பாடி வெயிட் லாஸில். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களோட கோலை வந்து நீங்கள் கொஞ்சமாக செட் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. ஸோ 3லேருந்து 5 கிலோ வரைக்கும் குறையிறது வந்து நார்மலாக இருக்கும். ஸோ இது எல்லாமே தான் நீங்கள் ஒரு ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணுவீங்க. அதாவது டெய்லி ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும், டயட் பிளானை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வச்சுக்கணும். உங்களோட கரண்ட் ப்ராப்ளமே மெயின் உங்களோட வெயிட்டு தான். ஸோ இந்த டைம் லைன் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இந்த சொல்யூஷன் ப்ராப்ளமாக பார்த்துட்டோம், சொல்யூஷனையும் பார்த்துடணும்ல. ஸோ சொல்யூஷன் வந்து என்னென்னா ரியலிஸ்டிக் பிளான் வந்து 6 மந்த்துக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ மந்த் 1 and 2 அண்டு அதில் என்னென்னு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 82லேருந்து 83 கிலோ வந்து நம்ம கம்மி பண்ண முடியும் இந்த இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா. ஸோ அதில் வந்து 2லேருந்து 3 கிலோ கம்மி பண்ணிடுவீங்க, அதாவது பில்டிங் ஹேபிட்ஸில் வந்து. ஸோ அடுத்ததாக மந்த் 3ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 and 4ல் வந்து 76லேருந்து 77 கேஜி வரைக்கும் நீங்கள் வந்துடுவீங்க. ஆல்மோஸ்ட் 5 to 6 வந்து வெயிட் லாஸ் குறைச்சிருப்பீங்க, மொமெண்டம் ஸ்பேஸில் இருப்பீங்க நீங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மந்த் 5 and 6ல் பார்த்தீங்கன்னா 67லேருந்து 70 கிலோஸ் வந்து வந்துடுவீங்க ஃபைனல் புஷ்ஷில். ஸோ சேஃப் வெயிட் லாஸ் வந்து ஒரு மாதத்துக்கு 2லேருந்து 3 கிலோ தான் வந்து சேஃப் வெயிட் லாஸ்ன்றதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா யுவர் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, நீங்கள் எங்கெங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ கரண்ட் வெயிட் நீங்கள் உங்களோட மெஷர் பண்ணிக்கணும், உங்களோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட டார்கெட் எவ்வளோ பண்ண போகிறீங்க, உங்களோட டைம் லைன் என்ன செட் பண்ண போகிறீங்க, ஒர்க் அவுட் என்ன பண்ண போகிறீங்க, அதே மாதிரி டோட்டல் லாஸ், அதாவது எவ்வளோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி கெலோரிஸ் அப்படின்றத வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து ஸ்பேஸ் 1ல் என்ன பண்ணணும் அப்படின்னா மந்த் 1 and 2க்கு வந்து 1400லேருந்து 1500 கெலோரிஸ் சாப்பிடணும். ஸோ இவ்வளோ தான் உங்களோட கெலோரிஸே நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் வந்து 90லேருந்து 100 கிராம்ஸ் நீங்கள் எடுத்தே ஆகணும். காப்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக எடுக்கணும், அதாவது 150லேருந்து 170 கிராம் தான் காப்ஸ் எடுக்கணும். ஃபேட் பார்த்தீங்க அப்படின்னா 40லேருந்து 50, அதாவது குட் ஃபேட் மட்டும்தான் அதை வந்து நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்பேஸ் 2, அதாவது மந்த் 3 and 4ல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1300லேருந்து 1400 கேலரிஸ் தான் சாப்பிடணும். அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 கேலரிஸ் கம்மியாகும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீனை வந்து நம்ம ஒரு 5 கிராம்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரோட்டீன் வந்து 95லேருந்து 105 வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். காப்ஸ் வந்து 130லேருந்து 150 வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஃபேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 35லேருந்து 45 அப்படின்ற ரேஞ்சில் வந்து நீங்கள் இதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸ்பேஸ் 3 என்னென்னா மந்த்து 5 and 6 இதுதான் லாஸ்ட்டு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 350லேருந்து 1450 கலோரிஸ் வந்து நீங்கள் சாப்பிடலாம். ஸோ ஒரு 50 கலோரிஸ் ஏற்றி கொடுத்துருக்கேன். இதில் வந்து நீங்கள் மெயினாக என்ன சாப்பிட போகிறீங்கன்னா ப்ரோட்டீன் தான் உங்களுக்கான மெயின் சோர்ஸாக இருக்கும். அந்த ப்ரோட்டீன் வந்து 110 கிராம் வரைக்கும் நீங்கள் அதை வந்து கன்சியூம் பண்ணணும். காப்ஸ் வந்து 160 கிராம் வரைக்கும் நீங்கள் காப்ஸ் பண்ணிக்கலாம். ஃபேட் வந்து 50 கிராம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிம்பிள் டெய்லி மீல் பிளான் பார்ப்போம். ஸோ 7 AM பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், கரெக்டுங்களா? இப்போ இது நைட் ஷிஃப்டாக இருந்தாலும் சரி, இல்லை பகல் ஷிஃப்டாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வேலைக்கு போகல, இல்லை வீட்டில் இருக்கீங்க, இல்லை நான் வெயிட் லாஸ் பண்ணுறது தான் என்னோடய ஒர்க்கே அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் இது வந்து கரெக்டாக செட் ஆகும். ஸோ 7 மணிக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா 2 பாயில்டு எக்கு, 2 ஹோல் வீட்டு ரோஸ்டடில் வந்து சாப்பிட்லாம். அதே மாதிரி ஒரு ஆஃப் அவகாடா எடுத்துக்கோங்க, இது வந்து 350 கலோரிஸ் வந்துடும். 10:30 மணிக்கு வந்து ஒரு ஆப்பிள் ப்ளஸ் 10 ஆம்லெட்ஸ், அதாவது 10 பாதாமும் ஒரு ஆப்பிளும் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 150 கிராம் வந்து உங்களுக்கு கலோரிஸ் கிடைச்சிரும். அதே மாதிரி 1 மணிக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா 150 கிராம் சிக்கன் பிரெஸ்ட்டு, 1 கப்பு ப்ரௌன் ரைஸு, சாலட்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்திங்கன்னா 450 கலோரிஸ் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கு என்ன பண்ணணும்னா 1 கப்பு பட்டர் மில்க்கு, இல்லைன்னா குக்கும்பர் வித் ஹாம்ஸ், அதாவது குக்கும்பர் சாலட்ஸ் வந்து நீங்கள் நிறைய இதில் வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம். அது வந்து லோ கேலரிஸாக இருக்கும். ஸோ 100 கிராம் ஆஃப் லோ கேலரிஸ் பிரேக்ஃபாஸ்ட், அதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 7:30 மணிக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களோட டின்னரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். ஸோ அதில் நீங்கள் என்ன சாப்பிட்ணுன்னா 1 கப் டால் மீன்ஸ் 10 இல்லைனா ரெட் கலரில் இருக்குமே அந்த ராஜ்மா, இந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அதில் வந்து எடுத்துக்கலாம். 2 ரொட்டி வேணால் சாப்பிட்டுக்கலாம். வெஜிடேபிள்
அதில் வந்து வெஜிடபிள் கறினா அந்த ரொட்டிக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு வெஜிடபிள் குழம்பு எதனா எடுத்துக்கோங்க. கர்டு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரு 400 கலோரிஸ் வந்துடும். ஸோ இது ஓவராலாக இந்த டெய்லி செட்டப் இதுதான் உங்களோடது. ஒரு 1450 கலோரிஸ் வந்து கேல்குலேட் ஆகிடும். இது எல்லாத்தையும் நீங்கள் வெயிட் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக ஃபுட் டு ஹீட்டு, என்னென்ன ஃபுட்டை வந்து நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரோட்டீனில் சிக்கன் பிரெஸ்ட்டு, ஃபிஷ்ஷு, எக்கு, பன்னீர், டாலு, கீ, யோகட்டு இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ப்ரோட்டீன் சோர்ஸாக எடுத்துக்கலாம். கார்ப்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌன் ரைஸு, ஓட்ஸு, கோயின்ஸுன்னு, அடுத்தது வந்து ஹோல் வீட்டு ரொட்டி, அதில் ரொட்டி, அதேமாரி ஸ்வீட் பொட்டேட்டோ இது எல்லாத்தையும் கார்ப்ஸுக்குள்ள நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். வெஜிடபிளில் வந்து ஸ்பைனிஷ் எல்லு, அந்த ப்ரொக்கோலி, குக்கும்பரு, டொமேட்டோஸ் அந்த மாதிரி எல்லா வெஜிடபிளையும் நீங்கள் வந்து சாப்பிடலாம். அது வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஹெல்த்தி ஃபேட்டில் வந்து என்னென்னா இந்த ஆம்லாடு, வால்நட்டு, அவகடா, அப்புறம் வந்து ஆயிலு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் டெய்லி பேஸஸில் உங்களோட ஹீட் ஹேபிட்டில் வச்சுக்கணும். ஸோ எதை நீங்கள் அவாய்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்றத வந்து நான் சொல்லியிருக்கேன். தவிர்க்க வேண்டிய டிரான்ஸ்மிஷன் டைமில் தவிர்க்க வேண்டிய ஃபுட் என்னென்னா, சுகர் ட்ரிங்க்ஸை வந்து தொடவே தொடாதீங்க. சோடா, அதேமாரி பேக்கெட்டு ஜூஸு இது எதுவுமே வந்து நீங்கள் சாப்பிடவே கூடாது. ஃப்ரைட் ஃப்ரூட்ஸில் வந்து மெயினாக வந்து இந்த சமோசா, சிப்ஸு, அதே மாதிரி இந்த பொட்டேட்டோ சிப்ஸு, இந்த மாதிரி ஃப்ரைட் சிக்கனு இது எதையுமே வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஃபாஸ்ட் ஃபுட்டில் வந்து பர்கரு, பீஸா இது எதனா வந்து மேக்ஸிமம் ஒரு வாட்டி நீங்கள் சாப்பிடலாம் வீக்லி. இப்போ ஃப்ரைட் ரைஸு இல்லை பிரியாணி அந்த மாதிரி எதனா ஒன்று எடுத்துக்கோங்க பர்கர், பீஸாக்கு பதிலாக. ஸோ ஃபாஸ்ட் ஃபுட்டையும் அவாய்ட் பண்ணுறதுன்றது நல்லது. அதேமாதிரி ஒயிட் ப்ரெட்டு, அப்புறம் மைதா ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிடவே கூடாது இந்த டிரான்ஸ்மிஷன் சைடில். அதேமாதிரி கேண்டி, குக்கீஸு, பேஸ்ட்ரீஸு, இந்த கேக்கு இந்த மாதிரி ஐட்டத்தையும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஐஸ்கிரீம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சாப்பிடவே கூடாது. இது வந்து சீட் டேவாக வந்து உங்களுக்கு வந்து போயிடும். ஐஸ்கிரீம் மட்டும் நீங்கள் தொட்டுட்டீங்க அப்படின்னா ஃபுல் ஃபேட்டு ட்ரையில் வந்து சுவிட்ச் டு லோ ஃபேட்டுக்கு நீங்கள் வந்து கன்வெர்ட் ஆகணும். ஃபுல் ஃபேட்டு எதுவுமே வந்து நீங்கள் சாப்பிட்றாதீங்க. அதேமாரி எக்ஸைஸ் குக்கிங் ஆயிலு, ஸோ நிறைய இந்த ஆயிலில் போட்டு சாப்பிட்றது இது எதையுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. டிப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 1 சீட் மீல் பேர் வீக் இஸ் ஓகே. அதாவது ஒரு சீட் மீல் ஏதாச்சும் ஒரு மீலை வந்து நீங்கள் ஒரு நாள், ஒரு வீக்கில் ஒரு நாள் சாப்பிட்றதுன்றது தப்பு கிடையாது. ஸோ அது உங்களுக்கு பிடிச்ச மீலை வந்து கொஞ்சமாக சாப்பிட்டுக்கோங்க ஒரு வீக்குக்கு ஒரு வாட்டி. ஸோ வீக்லி மீல் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது வந்து உங்களுக்கு பேர் டே இல்லைன்னா சண்டே இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கிரில்டு சிக்கனில் வந்து நீங்கள் ஒரு நாள் 1 கேஜி வந்து வாங்கிக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். அதேமாரி 14 எக்கு தேவைப்படும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ நான் ஃபஸ்ட் பேஜ்லேயே உங்களுக்கு கிளியராக நான் வந்து பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதை தான் நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் அங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து மெயினாக ஹைட்ரேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு 3லேருந்து 4 லிட்டர் தண்ணி நீங்கள் கண்டிப்பாக குடிச்சே ஆகணும் உங்களோட டெய்லி மீல்ஸில். ஸோ இது வந்து டே வந்து ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அதில் வந்து ஒரு 500 ml வார்ம் வாட்டர் ப்ளஸ் லெமன் அப்படின்றத புழிஞ்சி சாப்பிடுங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு டைஜஸ்டிக்காகவும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாத்ரூம் வர்றதுக்கான ஃபீல் நல்லாயிருக்கும். அதேமாரி ட்ரிங்க் வாட்டரில் வந்து 30 மினிட்ஸ் பிஃபோரு மீலுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக தண்ணியை வந்து நல்லா குடிச்சிக்கோங்க. வாட்டர் பாட்டிலை எங்கே போனாலும் ஒரு கேரி பண்ணிட்டு போங்க. ஸோ இதை வந்து உங்களுக்கு ஒரு 500 mlன்றதை வந்து நீங்கள் குடிச்சிக்கிட்டே இருக்கணும். அதேமாரி சிப்பாக நீங்கள் குடிக்கணும். ஒரு அரை லிட்டராக வந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஸோ க்ரீன் டீ வந்து கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2லேருந்து 3 கப்ஸ் வந்து டெய்லியும் குடிக்கலாம் பெர் டேக்கு. அதே மாதிரி லைட் எல்லோ யூரின், அந்த எல்லோ யூரின்லேருந்து வரணும் உங்களுக்கு உங்களோட யூரின். ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து வெல் ஹைட்ரேட்டடாக இருக்கீங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒர்க் அவுட்டில் வந்து ரொட்டேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரீ ஒர்க் அவுட்டில் வந்து 30 மினிட்ஸ் பிஃபோரில் நீங்கள் என்ன சாப்பிட்றோன்னா, ஒரு பனானா, ஒரு 5 ஆம்லெட்ஸ் நீங்கள் சாப்பிட்றலாம். ஸோ ஒரு பனானான்றது ரெட் பனானாவாக இருக்கலாம், இல்லை வந்து க்ரீன் பனானாவாக எடுத்துக்கோங்க. ஸோ 5 பாதாம் வந்து சாப்பிட்டுக்கோங்க. ஓட்ஸ் வித்து பெரியர்ஸ், இது வந்து நீங்கள் பெரிஸ் இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டெய்லி காலைல என்ன சாப்பிடணும்னு நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேனோ அதை நீங்கள் சாப்பிட்டாலே போதும். ஆப்பிள் வித் பீனட் பட்டரு இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது 3த்தையும் ஒரே டைமில் எடுக்கக்கூடாது. எதனா ஒன்று வந்து நீங்கள் வந்து ஆப்ஷனாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாரி டியூரிங் ஒர்க் அவுட்டில் நீங்கள் வாட்டர் ஒன்லி தான் சாப்பிடணும். ஸோ BCCAன்றது வந்து ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸு. அப்படி இல்லைன்னா இந்த ப்ரீ ஒர்க் அவுட்டு நம்ம இந்த கார்போஹைட்ரேட்ஸ்
சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம சாப்பிடுவோம்ல. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆப்ஷனலில் தான் வச்சுருக்கேன். மெயினாக வந்து நீங்கள் ஒர்க் அவுட் டைமில் வந்து ஹைட்ரேட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வாட்டர் வந்து நல்லா குடிங்க. ஸோ போஸ்ட் ஒர்க் அவுட் நீங்கள் ஒர்க் அவுட்லாம் முடிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரோட்டீன் ஷேக் மாதிரி சாப்பிடலாம், இல்லை பனானா வந்து சாப்பிடலாம், 2 எக்கு, அதேமாரி ரோஸ்டடு பெட்ஸ் இது எல்லாத்தையும் சாப்பிடலாம். சிக்கன் ப்ளஸ் ஸ்வீட் பொட்டேட்டோ இது எல்லாத்தையுமே நீங்கள் உங்களோட ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் சாப்பிட்றதுன்றது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்ததாக ட்ராக் யுவர் ப்ராக்ரஸ், அதாவது உங்களோட ப்ராக்ரஸ் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னா ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே உங்களோட ப்ராக்ரஸில் இருக்கணும், நாட் பர்ஃபெக்ஷன். புரியுதுங்களா? ப்ராக்ரஸ் தான் நம்மளுக்கு முக்கியம், பர்ஃபெக்ஷன் தேவையில்லை. ஸோ வெயிட் லாஸுக்கு எவ்ரி மண்டே மார்னிங் அதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட வெயிட்டை வந்து செக் பண்ணுங்கள். ஸோ நாட் ஃபார் டெய்லி. உங்களுக்கு டெய்லி செக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மைண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதேமாரி டேக் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். ஹிப்பு, இந்த மாதிரி தின்னு, அப்புறம் இந்த ஆர்ம்ஸு, உங்களோட ஸ்டொமக்கு, இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறதுன்றது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். வீக்லி பண்ணுங்கள் இதை வந்து. அதேமாரி ப்ராக்ரஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடு இது எல்லாத்தையுமே வந்து மந்த்லி எடுங்க. ஸோ ட்ராக் ஃபுட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மை ஃபிட்னஸ் பால் ஆர் ஹெல்த்திஃபை மீ, இந்த 2 ஆப்பையும் வந்து நீங்கள் உங்களோட ஃபுட்டுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரபுள் ஷூட்டிங் என்னென்ன இருக்கும் அப்படின்னா மெயினாக வந்து உங்களுக்கு ஹேங்க்ரிஸ், அதாவது பசின்றது ரொம்ப இருக்கும். ஸோ ப்ரோட்டீன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடுங்க. தண்ணியை வந்து நிறைய குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா பசி அடங்கிரும். ஸோ அதை மெயினாக புரிஞ்சுக்கோங்க. அதேமாரி வெயிட் பிளானட்டு, இந்த ஹிட் ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது கார்டியோ பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு சோர்வான விஷயங்கள் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்ததாக வந்து உங்களோட ஃபாஸ்டிங்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணியே ஆகணும். அதாவது 16:8 அப்படின்றது வந்து 16 மணி நேரம் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கணும். 8 மணி நேரம் தான் உங்களோட சாப்பாடு டைமிங்காகவே இருக்கணும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி பி பேஷண்ட், இதுதான் மெயின். உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் பி பேஷண்ட்ன்றது வந்து ஒரு பெரிய இடத்த வந்து பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பேஷண்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுவீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது டயர்டுங்க. டயர்டு வந்து மெயினாக இருக்கும். ஸோ இன்க்ரீஸ் கார்ப்ஸ் பை 50 கிராம். உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா கார்ப்ஸ் வேணால் நீங்கள் ஒரு 50 கிராம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது சாப்பாடு, ரைஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அயன் லெவல் வந்து செக் பண்ணிக்கணும். ஸ்லீப் வந்து கண்டிப்பாக முக்கியம். டிரான்ஸ்மிஷன் பீரியடில் வந்து 8 ஹவர்ஸ் வந்து உங்களோட ஸ்லீப்பை வந்து நீங்கள் பார்த்துக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயமா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கிரேவிங்ஸ்ன்றது ரொம்பவே இருக்கும். ஆசை, இதை சாப்பிட்லாமா, அதை சாப்பிட்லாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, என்னத்தை எப்போ சாப்பிட முடியும், என்ன சாப்பிட்லாம், இப்படியே போயிட்டு இருந்தால் எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி உங்களுக்கு கிரேவிங்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து ஸ்மால் பொட்டென்ஷியல் வந்து ஒரு டயட் கோக் மாதிரி வாங்கிக்கோங்களேன். ஒரு 50 ml டயட் கோக் வாங்கி குடிச்சிக்கோங்க. ஸோ வாட்ரு தாங்க மெயின். ஸோ வாட்ரு நீங்கள் குடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சீட் மீல்லாம் வந்து பண்ண வேண்டியது இருக்காது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக இம்பார்ட்டண்ட்டு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கணும், ஸ்பீடாக சேஃபாக வெயிட் லாஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட்ன்றது கண்டிப்பாக முக்கியம். ஸோ ஒர்க் அவுட் பண்ணுங்கள், பில்ட் மசில் பில்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டெபிலிட்டின்றது பர்ஃபெக்ஷன் 80% இருந்தால் போதும், 100% இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அதேமாதிரி லிசன் டு யுவர் பாடி, அதாவது உங்களோட பாடி என்ன சொல்லுது அப்படின்றத நீங்கள் தான் உங்களுக்கு தேவைப்படுறது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ரெஸ்ட்டு வேணும் அப்படின்னு கேட்குதுன்னா கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. உங்கள் பாடி ரெஸ்ட் வேணும்னா உங்களை ரொம்ப டயர்ட் பண்ணும். உங்களோட மைண்டை வந்து கொஞ்சம் மாற்றுறதுக்கான விஷயங்கள் நிறைய பண்ணும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா டாக்டரை வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த 3 மந்த் முடிஞ்சிட்டு மேலே உங்களோட பிளட் சுகர் எப்படி இருக்குது, பிளட் ப்ரெஷர் எப்படி இருக்குது, இசிஜி எல்லாத்தையும் எடுத்து ஒரு நல்ல ஒரு பாடியை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேனா, நல்லா கரெக்டான வழியில் தான் போயிட்டுருக்கேனா அப்படின்றத வந்து நீங்கள் டாக்டரை வச்சு பார்த்துக்கிறது நல்லது. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்ளிமெண்ட்ரின்றது மல்டிவிட்டமின், ப்ரோட்டீன் பவுடர் இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. வேணாம் என்னோட உடம்பு இதுவே ஓகே தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுன்றது தேவைப்படாது. அதை ஒரு ஆப்ஷனலாக வச்சுக்கோங்க. டாக்டரை எதுக்காக பார்க்கணும் இப்போ நீங்கள் அந்த பீரியட்லேயே அப்படின்னா இர்ரெகுலர், அதாவது பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ டயட் டைமில் ஸோ அதை வந்து உங்களுக்கு தோணுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் டாக்டரை பார்க்கலாம். அதேமாதிரி பசங்களுக்கு மெயினாக வந்து இந்த ப்ரோட்டீன் நீங்கள் எடுக்கிறதால ஹேர் லாஸ்ன்றது வந்து கண்டிப்பாக குறையும். பட் ஆனால்
அது தாண்டியும் ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு டாக்டரை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்டேஜ், அதாவது எக்ஸ்ட்ரீம் ஃபேஸ்டேஜ் இருந்தாலும் நீங்கள் வந்து டாக்டரை செக் பண்ணிக்கிறது ரொம்ப உங்களுக்கான ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ ரிவார்ட்ஸ்ன்றது உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிறது தான். ஸோ நான் ஃபுட் ரிவார்ட்ஸ் வந்து இது வந்து ஃபார் மில்லி ஸ்டோனாக இருக்கணும் உங்களோட பாடி ஹெல்த்துக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 5 கீ டேக் அவே சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்றதுல வந்து கண்டினியூஸ்லி ஓவர் ப்ரிப்ரேஷன் அப்படின்றத வந்து மெயினாக வந்து நீங்கள் கண்டினியூஸாக பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பேஷன்ஸ்ன்றது ரொம்ப உங்களுக்கூட ப்ராக்ரஸில் இருக்கணும். பிளானிங் யுவர் மீல் வீக்லி. ஸோ வீக்லி நீங்கள் வந்து உங்களோட மீலை வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதை வந்து பெருசாக ட்ராக் பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கான ஈட் ட்ராக்கிங்காக இருக்கணும். செலிப்ரேட்டிங் ஸ்மால் வின்ஸு. ஸோ சின்ன சின்ன 1 கிலோ 1/2 கிலோ, அதே மாதிரி இன்றைக்கி நான் இவ்வளோ வெயிட் தூக்கினேன், என்னோடய முகம் இவ்வளோ பொலிவாக இருக்குது, இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒரு ஸ்மால் வின்னாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, 25 நிமிஷம் நான் உங்களுக்காக வந்து ஒரு பெரிய வீடியோவாக எடுத்திருக்கேன். ஸோ யூ கேன் டூ திஸ். உங்களால் முடியும். கண்டிப்பாக ஒரு 6 மாதத்துக்குள்ளே இந்த டிரான்ஸ்மிஷனை வந்து நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்றத வந்து நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ ரிமெம்பர், திஸ் இஸ் எ பெரிய ஒரு ஒர்க்குன்றது தான் நான் வந்து சொல்ல வரேன். ஸோ ஒரு பெரிய மேண்டிட்டரி உங்களோட பாடிக்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்குற எவ்ரி ஸ்மால் சான்ஸ் மேட்டர், ப்ராக்ரஸ் ஓவர் ப்ரிஃபெக்ஷன், அவ்வளோதான். இதுதான் வந்து ஒரு ஜஸ்டிஃபை. ஸோ நாட் ஜஸ்டிங் லூஸ் வெயிட்டு, பில்ட் யுவர் லைஃப் ஸ்டைல், அவ்வளோதான். இதுதான் புரிஞ்சிக்கணும். ஸோ பில்டு உங்களோட லைஃப் ஸ்டைலை நீங்கள் பில்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ்க்கு. கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோஸை வந்து நான் டெய்லியும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நன்றி மக்களே. ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒன்று சொல்லிட்டு போயிடுறேன். டேக் ஆக்ஷன் நவ். ஸோ டவுன்லோட் வந்து மை ஃபிட்னஸ் ஆப் அப்படின்றத வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க டெய்லி ட்ராக்கிங்க்கு. அதேமாரி க்ராசரிஸை வந்து ஷாப்பிங் பண்ணுங்கள் வீக்கெண்டில். மீல் ப்ரிப்பரேஷன் நெக்ஸ்ட் சண்டே வந்து ஒரு சண்டேவும் பண்ணிக்கோங்க. டேக் யுவர் பிஃபோர் ஃபோட்டோஸ் நவ், இப்போவே எடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் ட்ராக்கிங் டுமாரோ, நாளைக்குலேருந்தே ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. யுவர் டிரான்ஸ்மிஷன் ஸ்டார்ட் டுடே. ஸோ இன்றைக்கிலேருந்தே உங்களோட டிரான்ஸ்மிஷனை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க கண்டிப்பாக. நன்றி மக்களே, நன்றி, ரொம்ப நன்றி.